ஒன்னிந்தியா நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். இஸ்ரேல், ஈரான், காசா, ஹெஸ்புல்லா இப்படி என்னதான் வந்து தனித்தனியாக இருந்திருந்தாலும் முக்கியமாக இங்கிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் இருந்து இங்கிட்டு ஈரான், காசா, அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு 3 பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழு மாதிரி இருக்கிறாங்க. இங்கிட்டு வந்து இஸ்ரேல் தனித்துவமாக இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அது போக இங்கிட்டு இஸ்ரேல் வந்து என்னதான் ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவும் சேர்ந்து 2 பேரும் என்னதான் இங்கிட்டு வந்து ஒரு ராக்கெட்டுகளோ ட்ரோன்களோ வச்சு இஸ்ரேலை தாக்கியிருந்தாலும் இங்கிட்டு இஸ்ரேல் வந்து ஜஸ்ட் ஒரு 3 பாம்பு போட்டுட்டு இல்லை ஏதோ ஒரு ராக்கெட்டில் ஒரு ட்ரோனை வச்சு இது பண்ணாங்கன்னா அதில் காசாவோ இல்லை ஹெஸ்புல்லாவோ சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. அது முக்கியமாக வந்து ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. காசாவில் இருக்கிற பள்ளிகளில் வந்து ட்ரோன் போட்டு தாக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக 3 ரொம்ப வெயிட்டான அணிகுண்டுகளை வச்சு பாம்பு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து தவறி இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம், இப்போ மொத்தமாக வந்து இந்த காசா, இஸ்ரேல், ஈரான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பித்ததுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லையா? அந்த 8 மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000க்கும் மேலே வந்து தவறி போயிருக்கிறாங்க. இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 40,000 நெருங்கிருச்சு அந்த உயிர் பலி எண்ணிக்கை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அவங்களோட நோக்கத்தை வென்றிருக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. இது தொடர்பாக வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் கிட்டே வந்து அஃபிஷியலாக வந்து ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போர் ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் ஹமாஸ் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அது வந்து மக்கள்கிட்டே வந்து வேரூன்றி இருக்குது. அதை வந்து அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஹமாஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதையில் இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நாட்டோட உயர் அதிகாரிகளாக அழித்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள பணைய கைதிகளை மீட்க முடியுமா அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தது. இப்போ அதுவே முடியல. 8 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு வழி இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா மாற்றி காசா சிட்டியும் ஹமாஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக குண்டுகள் போட்டு தாக்கிட்டு இருந்த இஸ்ரேல் வந்து இப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இப்போ ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆரம்பித்ததில் காசா மக்களோட எண்ணிக்கையை வந்து 40,000 பலி எண்ணிக்கை ஆக போகுது. ஸோ அப்படி இருக்க போகும்போது அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் தொகையில் வந்து 1.7% வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது. அது போக 3.9% வந்து பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது போக 14,000 பேர் வந்து காசா சிட்டியா வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து இடம் பெயர்ந்துருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஐநா சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பலி எண்ணிக்கைகள் அதிகமாகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது. அந்த நாடு வந்து சுத்தமாக செட் ஆகாது யாருக்குமே அப்படின்ற மாதிரியுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க ஐநா சபையிலேருந்து. அது போக வந்து பார்த்திங்கன்னா காசா சிட்டியிலேருந்து வெளியே வர கழிவு நீர்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப துர்நாற்றமும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டெஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போலியோ வைரஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து இஸ்ரேலுக்கு இதனால் என்ன ஒரு லாபம் அப்படின்ற மாதிரியுமே வந்து ஐநா சபை வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்கிறாங்க. அந்த சிட்டியில் வந்து தண்ணியும் இல்லை, சோறும் இல்லை, மக்கள் தொகையும் கம்மியாகிட்டு இருக்கு. அங்கனக்குள்ளே இருக்கிற கட்டடங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரங்கி குண்டுகளாலையும் ட்ரோன்களாலையும் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது வெறும் வறண்டு போன பூமியை வச்சு இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்டைரக்டாக ஐநா சபை தரப்புலேருந்து இது வந்து சொல்லப்பட்ட ஒரு பதிவு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட இஸ்ரேல் வந்து இப்போ வரைக்குமே அவங்க நினச்ச எதையுமே சாதிக்க முடியல. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட வந்து ஒரு ஹெஸ்புல்லாலேருந்து ஒரு குண்டு போட்டு தாக்குறதும் இல்லை பாலஸ்டைன்லேருந்து குண்டு போட்டு இஸ்ரேலை தாக்குறதும் இல்லை வந்து ஒரு ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு குண்டு போட்டு தாக்குறதும் இஸ்ரேலுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தது தான், இல்லைன்னா சொல்லலை. என்ன ஒரு 2-3 சேட்டலைட் சேனலில் உடச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 சேட்டலைட் சேனலில் உடச்சிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இஸ்ரேலோட மிலிட்ரி கேம்ப் ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இங்கிட்ட. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க சீரியஸாக. ஈரான் வந்து வெறும் வாய்ச்சோல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த ஒரு சில உதாரணங்கள் தான் வந்து இப்போ வரைக்கும் ஊர்ஜிதமாகிட்டு இருக்குது. ஏன்னா ஈரான் வந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து நாங்கள் வந்து பழி வாங்க போகிறோம், எங்களோட தாக்குதல் கொடுமையாக இருக்கும், கொடூரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட இஸ்ரேல் வந்து சொல்லவே இல்லை எதுவுமே. நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கிட்டு காசா சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் தான் தாக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் தான் வந்து இப்போ 100க்கு மேலே பலி எண்ணிக்கை போயிட்டு இருக்குது அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒட்டுமொத்தமாக
ராக்கெட்ஸ் ட்ரோன்ஸ்லாம் அனுப்பி பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவறிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்குது. மேபி இதுக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பலி இன்னைக்கு அதிகமாக கூட இருந்திருக்கலாம். முக்கியமாக இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரவாத நடமாட்டம் இருக்கிற ஒரு காரணத்தினால வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஸ்கூலில் வந்து குறி வச்சோம். ஆனால் ஸ்கூலில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. பட் கேசா சிட்டிலேருந்து இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வன்முறை ரொம்ப தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கிடையே போர் இன்னும் ரொம்ப உக்கிரமா போய்கிட்டு இருக்குது. இது எங்க எவ்வளவு தூரம் போய் முடிய போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல.